நண்பர்களே, கல்கத்தா வீதிகளில் அன்னை தெரேசா ஒரு தடவை யாசகம் கேட்டு வந்துக்கிட்டு இருக்காங்க. அவங்களோட அனாதை இல்லங்களுக்கு ஏதாவது நிதி கிடைக்குமா அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு ஆள்கிட்டையும் கேட்டு வந்துக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் நல்ல வெயில். ஒரு காளி கோயில் பூசாரி வெயிலில் நடந்து வந்துக்கிட்டு இருக்காரு. அவர் திடீர்னு மயங்கி கீழே விழுந்துட்டார். இந்த அம்மா ஓடி போய் அவங்களுக்கு தண்ணீர் எல்லாம் தெளித்து அந்த காளி கோயில் பூசாரியை மடியில் தூக்கி போட்டு அந்த மயக்கத்தை தெளிக்கிறதுக்கான முதலுதவி வேலாம் இந்த அம்மா செய்யுது. அவர் ஒரு 10 நிமிஷம் கழித்து கண்ணு முழித்து பார்த்தாரு. இந்த அம்மா மடியில் படுத்திருக்காரு. இந்த அம்மா கேட்டுச்சு, மகனே என்னப்பா உனக்கு அப்படின்னு சொல்லி கேட்டுச்சு. அப்போ அவர் சொன்னார், அந்த பூசாரி, நான் காளி கோயிலில் 30 வருஷமாக பூஜை பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஆனால் இன்றைக்கி தான் காளி தேவியை நேரில் பார்க்க முடிஞ்சேன் அவர் சொல்கிறார். இந்த அம்மாவோட சேவையை பார்த்தீங்களா? அவர் என்ன சொல்கிறார் பாருங்கள். காளி கோயிலுக்கு 30 ஆண்டுகளாக நான் பூஜை பண்ணிக்கிட்டு இருக்கேன். இன்றைக்கி தான் காளி தேவியை நேரில் பார்க்க முடியாது. இந்த அம்மாவோட புனிதமான அந்த செயல் அவரை அந்த அளவுக்கு மேன்மைப்படுத்தியிருக்கு. இதுதாங்க ஆன்மீகம். ஒரு மதத்துக்காரங்களை இன்னொரு மதத்துக்காரங்கன்னு பார்த்து பிரிவினை இல்லாமல் மகனேன்னு சொல்லி மடியில் தூக்கி போட்டுச்சு பாருங்கள். இதுதான் உண்மையான ஆன்மீகம். அதனால தான் அவங்க இறந்த பல ஆண்டுகள் கழித்து கூட நாம் அவங்க பேரை சொல்லிக்கிட்டு இருக்கோம். மற்றும் ஒரு நல்ல ஆன்மீக பதிவோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.